வாங்க கட்டின வலையில் எவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஒரு மீன். ஒரே ஒரு மீன், இவ்வளோ பெரிய நெட்டு கட்டி. கிலோ 400 ரூபா. 300 கூட மார்க்கெட் வாங்கி போடலாம். நீங்க பேசியே நம்மளை விழுக வச்சுறாதீங்களா? எடுங்க, கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. அவர் பிடிச்சாரா பிடிக்கலையா? எங்க கூட பேசிக்கிட்டே விட்டேன், அப்படி சொல்றது அப்படித்தானே? நான் கூட இவ்வளோ கட்ட விட்டி. சரி, அப்படியே அங்கே போயிடுவோமா? அட லூசுக்கு பிறந்த லூசுகளே, எப்படி கத்த வைக்கிறீங்க? அது சொன்னால் நம்ப மாட்டாங்க எந்த மக்களும். 2001 3000 ரூபா இருந்திருக்கு தலைவரே. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ கூட 32,000 ரூபா தான் இருந்துச்சு பவுனு. ஒரு 10 ஜங்கில் எடுத்து விட்டது பெருமை. பாப்பே வா. ஆனா பாவம் மேய்ஞ்சிட்டு தண்ணி குடிக்க சுற்றி மொத்தமாக வருதுண்ணே. அவ்வளோ ஒற்றுமை. அது எப்படி பாருங்க, அப்படி சரட்டு அடிச்சு போயிருங்க. அதான் நல்லா வருதுடா. ஒரு செகண்ட் சும்மா ஒரு சொட்டு தண்ணி குடிக்க. ஒரு செகண்ட்ல தானே. கம்மாயில வந்து மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். தெரியல, பார்க்கல. யாரு? நடந்து போக முடியாது. மீன் பிடிச்சிட்டு வர்றப்ப இவங்க எங்கள் கோயில் பக்கத்துலேயே எங்களை இறக்கி விட்டாங்க. ஸோ நாங்கள் ரயில்வே கேட்டை தாண்டி நடந்து வீட்டுக்கு போக போகிறோம். வாடிக்கருப்பு கோயில். வாடிக்கருப்பு கோயில். அப்படியே இந்த வழியிலே நாங்கள் வீட்டுக்கு நடந்து போகிறோம். புளிய மரத்து வர்ற வழியிலே நாங்கள் ஒரு புளிய மரத்தில் புளியங்காய் பறிச்சுக்கிட்டு போகிறோம். இந்த கல்லியில் தான் நிறைய பூ